வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். ஆமாங்க, வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் போகிற ஒரு தருணம் ஆரம்பிக்குது. அந்த தருணத்தில் தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பல்க் ஆகி பார்த்துக்கோங்க. ஆமாம், இப்படி நீங்கள் லாஸ்ட்டாக எங்களை இப்படி பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் எங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், பாசிட்டிவிட்டி. கண்டிப்பாடா, உண்மைதான். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம். ஆமாம், ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஆமாம், பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்ட் எல்லா இடத்துலையுமே லைஃப்பில் எப்பயுமே பேலன்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி கீழே விழுந்துருவோம். ஆமாம், உண்மைதான். அது வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். நம்மளோட எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசுகிறோம் இல்லையா, அதுலேயும் அட் டைம்ஸ் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ அது ஒன்று இருக்குது. தராசு ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க. ஹெல்த்துக்கும் அதே தான் கண்டிப்பாக. அதுலேயும் வந்து இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து பேலன்ஸ் தான். ஆமாம், இல்லை பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருந்துட்டோம்னா சூப்பர். அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு டிவைசஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் டிவைஸ் வர வாய்ப்பு இருக்கானா முடியாது. பர்ஃபெக்ட்ன்றது என்னது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏதோ 10th 12th வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையவே கிடையாது. ஆமாம், பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டை பற்றி தான் இப்போ எக்ஸாம்பிள் பாரு. இந்த ஃபோன் வந்து பேட்டரி லைஃப் எப்படிங்க அப்படின்னு சொன்னால் குட். ஏங்க எக்ஸலன்ட் சொல்ல மாட்டீங்க? எக்ஸலண்ட்டாக வேணுமா உங்களுக்கு? கேமரா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதான் எக்ஸலண்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டால் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஒன்று என்ன ப்ரோ, ஃப்ரேம் எக்ஸலண்ட்டாக இருக்கா, நெட்வொர்க் கவரேஜ் எக்ஸலண்ட்டாக இருக்கா, பில்டு குவாலிட்டி ஃபுல்லாகவே எக்ஸலண்ட்டாக இருக்கா, டிஸ்பிளே எக்ஸலண்ட்டாக இருக்கா, எல்லாமே எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு இது வைக்கும்போது அப்படியே டிக் பண்ணிட்டே வருவோம். சில இடத்துல வந்து சீரியஸாக போராவே இருக்கும். இப்போ மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னும் போது பிக்சல் வந்து சத்தியமாக அதில் வந்து என்ன சொல்கிறது, ஆமாம், என்ன பிலோ ஆவரேஜ். சைனாக்காரனுங்கிட்ட இந்த தோற்று போயிட்டாங்க அமெரிக்காக்காரனுங்கன்னு சொல்ல வேண்டியது தான். அதிகபட்சம் 38 வாட்டு. அதுவும் இப்போ தான் சொல்லியிருக்காங்க 37, 38, 33ன்னு. அவங்களாம் 120 போயிட்டாங்க. 120 வந்து நான் ஃபேவர் பண்ண சொல்கிறாரு. டே, என்னை ஃபோன் பண்ண வச்சிடாதீங்கடா. அதாவது ஃபோன் பண்ண வச்சிடாதீங்கடா இல்லை, என்னை ஃபோன் செய்ய வச்சிடாதீங்கடா. ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குடா அவங்க ஃபோன்ஸ்லாம் அப்படிங்கிறாரு. சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் பெட்டராக இருக்குடா. முக்கியமாக அப்படி தான் சொன்னாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, சீரியஸாக சொல்கிறேங்க, இப்போது கூகுள் வந்து ஒரு சில விஷயம் பண்ணுறான் அப்படின்னாலும் ஓகே அவ்வளோதான். எனக்கு வந்து முன்ன வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்டா, கூகுள் ஈவெண்ட்டெல்லாம் வந்து அவ்வளோ வியப்பாக பார்ப்பேன். நான் நைட்டு முழிச்சிருந்து பார்ப்பேன். ஆமாம், என் ஒய்ஃப் வந்து முதுகுலேயே ஒரு மிதிச்சுட்டு போவேன், தூங்குதா பாரு அப்படி படுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஈவெண்ட்டை. ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபிங்கிறத எத்தனை தடவை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவையும் என்னது அது, டோன்ட் பி ஈவில் இவனுங்க சொல்கிறாங்களா சொன்னானுங்க, அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இவனுங்களே ஒரு ஈவில்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அப்படிதான் இருக்குல்ல. ஆமாம், சரி, ஆமாம். ஒரு காலத்தில் கூகுள் ஈவெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒன்று ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்க்க முடியும் புதுசாக சம்திங். ஏன்னா ப்ராஜெக்ட் யாரா அப்படின்வாங்க. அது வந்து 2010-11 டைமில் பீக் ஆச்சு. பட் அதை பற்றி அவங்க வந்து பெருசாக அதுக்கப்புறம் பேசலாம், அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு என்னன்னாடா, நம்ம அவங்க பர்ஃபெக்ஷன் தேடி போயிட்டாங்களோ, பேலன்ஸ் தேடாமல் இருக்கலாம். பர்ஃபெக்ஷன் தேடி போகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். என்னடா இது, நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பமாக என்ன சொல்கிறோம்னா ஒரு பிசி கான்செப்ட் சொல்கிறோம், இவனுங்க பாட்டுக்கு என்னடானா ஒரு மதர் போர்டு வாங்கிட்டாங்கன்னா அதில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஆமாம், அதுக்கப்புறம் குரோம் புக் என்ன ஆச்சு? குரோம் புக்கு போச்சுல்ல, இருக்கு, சும்மா இருக்கு. அது ஒரு பக்கம் இது. கடைசியில் பார்த்தா கூகுள் பேஷிங் எபிசோட் ஆயிரும் போல இருக்கு. அப்புறம் அந்த கூகுள் ஓஎஸ் என்னது, அது காணும். அதுவும் காணும். இன்னொன்று சொல்லிட்டு போயிடுச்சு. ஒருத்தன் போட்டிருக்கான், கூகுளை நம்பி யாராவது கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் பேக்கப் வச்சுருக்கீங்களா? முடிஞ்சால் அதெல்லாம் எடுத்து போய் இப்போ நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அதெல்லாம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்டா கூகுள் இஸ் வெல் நோன் ஃபார் குவிட்டிங் ஃப்ரம் மெனி ஆஃப் தேர் ப்ராஜெக்ட்ஸ். இது வரைக்கும் அவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து அதை குவிட் பண்ணி போன ஆள் தான் அவன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ளே மியூசிக்னு ஒன்று இருந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ யூடியூப் மியூசிக்காக மாறி போச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் மாறி இருக்கும். இது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஜிடாக்கு, ஹேங் அவுட்ஸு இப்போ எங்கடா போச்சு? கூகுள் ப்ளஸ் இப்போ எங்கே அது? அதெல்லாம் வந்து இருக்கு. எங்கே? நம்ம மெமரிஸ்லையா? அப்படிதான் அந்த ஆர்குட்டும் இருந்தது. சரி, இப்போ பாரு, அப்போது கூகுள் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டு காணாமல் போகுது. ஆனால் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மெசேஜஸ்னு அப்போ இருந்தது ஐ மெசேஜ். ஒரு கம்பெனியே கொண்டு வந்து காணாமல் போக வச்சானே, அதுக்கு பேர் தான் மோட்டரோலா. மோட்டரோலா அது வேற லெவல். வாங்கி இப்போ கூகுள் மைக்ரோசாஃப்ட் கூகுளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வேலைங்க இது. பிரில்லியண்டா பண்ணுவாங்க. வாங்கி காலி பண்ணுவாங்க அந்த கம்பெனி எல்லாம். கூடாரத்தையே காலி பண்ணுவாங்க. அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் முக்கியமான விஷயங்களை மட்டும் அப்படியே சக் பண்ணிட்டு கூட வெள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அதனால தான் இன்னைக்கு சைனாக்காரங்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்காங்க, பேலன்ஸ் இல்லாமல்.
ஏன்னா பெர்ஃபெக்ஷன் தேடி கூட அவங்க போகலை. எதை தேடி தெரியுமா போனாங்க? காசை தேடி போயிட்டாங்க. சேச்சே, அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. வேற இன்னும் மேலேயா? சரி விடுங்க, அதுக்கு மேலெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து. மேலேயும் பேசணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆமாம், இல்லைன்னு ஒத்துப்போம். ஆமாம், அதனால வந்து காசுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அல்டிமேட்லி கிரீடி கைஸ். ஆக்சுவலாக காசு முக்கியம்தான், அதை நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்வியலில் நீங்கள் கூட போட்டிருந்தீங்களே காசே தான் கடவுளடான்னு ஒரு வீடியோ. ஆமாம், யா ஆப்வியஸா பாருங்க, நாய் கூட அதே தான் சொல்லுது. ஆமாம் ஆமாம் அப்படிங்க. எனக்கும் அப்பதாங்க ஏதாவது 4 சோறு போடுறாங்க, காசை கொடுங்க அவங்களுக்கு, அப்பதான் கொஞ்சம் நல்ல சோறா எனக்கும் போடுவாங்க. சுடுசோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போல. சரி, அதான் ஆக்சுவலாக என்னன்னா, காசு வந்து கண்டிப்பாக நீட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி உள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாமே பார்ட்டரில் இருந்தது. நம்ம ரொம்ப ஹிஸ்டாரிக்காக போனோம், மண்ணு தான் பிரதானமாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ மணி தான் பிரதானமாக இருக்கு. எஸ், அது நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்லி வெயிட்டடானா அதையும் லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது கோல்டுக்கு பதில் கோல் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஒரு காலத்தில் வாங்கி இருந்திருப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டம். ஆமாம், எது கெத்து எது வீக்குலாம் அப்போ பார்த்ததில்ல. நமக்கு என்ன தேவை, நம்மகிட்ட என்ன எக்ஸஸாக இருக்குது கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட் அப்படி தான் மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் என்ன தெரிய வந்ததுன்னா, எதுக்கு வந்து நிஜமாவே ஜியாலஜிக்கலாக எந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பார்ட்டர் சிஸ்டம் போனதுனால எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளை வந்து நம்ம அதிக நேரம் தக்க வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நம்மளே வச்சுக்கிட்டு அந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்தில் வர மை ப்ரெஷியஸ்னு அந்த ரிங் எடுத்து கையில் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி பொருள் மேல ஒரு தேவையில்லாத அளவு கடந்த மோகம். ஆமா, அது காதல்னு கூட சொல்ல மாட்டேன், மோகம் தான். காதல்லாம் அது பெரிய காதல். அது இல்லடா, கோட்டது வீடு தடவறதுக்கு என்ன காதல்? அது அதான் காதல் வந்து ஆக்சுவலாக சூப்பரு. அதனால நான் சொல்ல மாட்டேன், காமத்துலயும் அதுவும் சூப்பர். ஆமா, இது வந்து எச்சத்தனம், இது வந்து கிரீடுன்னு ஓடணும். அதான் இங்கிலீஷ்ல கிரீடு அப்படி சொல்லிட்டு போயிடலாமா. ஏன்னா இது எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தா, யாரெல்லாம் இதுக்குள்ள போறாங்களோ காசு எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பொருளுக்கான இதை வந்து காசு அப்படிங்கிற அந்த இதோட ஈக்குவேட் பண்ணுறதுனால அந்த பொருளோட மதிப்பு, அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்னு இல்லை, இது எவ்வளோ ரேட்டு அப்படி இருக்கு. ஸோ அதான் சிம்பிள் மாதிரி அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நினைக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ கூகுள் வந்து வழிமாறி போக இதுவும் ஒரு காரணமோ, அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி வழிமாறி போன காரணங்கள் இதுதானோ? நியாயமான பேச்சு இல்லை, அதான் அப்படி போனதுக்கு காரணம் இதுதானோ? அவங்க லூஸு, அதனால தான் அவங்க செத்தாங்க. 2 டைப் இருக்குடா அதில். அப்போ அது 2வது டைப்பை பற்றி பேச. 2வது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணி அதில் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிராப் ஆக்கி திரும்பியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சு இப்படி பண்ண கம்பெனிஸ் உண்டு. அந்த கம்பெனிஸ்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் காணாமல் போயிடுச்சு. கரெக்ட். ஏன்னா நோக்கியாவில் வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய டெலிட்டட் ப்ராஜெக்ட்ஸே பார்த்துருக்கோம். எக்கச்சக்கம் ப்ரோட்டோடைப்ஸ்லாம் கொட்டி கிடக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி கூட நம்ம N8 பற்றி பேசியிருந்தோம், இந்த மாதிரி ப்ரோட்டோ கான்செப்ட். நம்ம யோசிக்கிறோம் இப்போ என்னடா அது எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குன்னு. ஆனால் அவனுக்கு ப்ரோட்டோடைப் ஒரே மாடலுக்கு விதவிதமான ப்ரோட்டோடைப்ஸ். நீ இப்போ இங்கே இருக்கிறனால நான் ஒரு விஷயத்தை வெளில எடுக்கிறேன். வாட் அ ஃபண்டாஸ்டிக் ஃபோன். நான் எடுத்து பார்த்தேன், நல்ல ஒரு டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட். ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே போச்சுரா? இந்த T-Mobile Sidekick அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட். ஏன்னா உங்கள் யாருக்குமே இது எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. மைக்கேல் ஃபிஷர் சேனலில் வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்களேன். ஆமாம், அதில் பின்னாடி Sidekickனு வருது தான். T-Mobile Sidekick அப்படின்னு சொல்லியிருக்கோம். செம்மையாக இருக்கும். ஆமாம், இது இல்லை பப்ளிக்ல கான்செப்ட். இது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. இப்படி தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நார்மலாக இருக்குது. 2 பட்டன் போர்ட்ரேட்டில் மேலே 2 பட்டன் இருக்குது. கேமிங் ஃபோன் மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாம், இந்த சைடில் ஸ்க்ரால் பால் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 4 பட்டன் இருக்குது. ஃபண்டாஸ்டிக்கான டிசைன். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, இங்கே பேர் ப்ராக்சிமிட்டி. ஆமாம், ஸோ எல்லாமே வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் கையில் இப்படி யூஸ் பண்ணுறேன், இதை நான் நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்படி திருப்பிக்கிறாங்க QWERTY யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்படி தள்ளுறாங்க அவ்வளோதான். சாட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். எஸ்எம்எஸ். எனக்கு இதில் என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, இதை பற்றி நிறைய பேர் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க இந்த ஃபோனை பற்றி. ஏன்னா இந்த ஃபோனில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 2004 மோனோக்ரோம் டிஸ்பிளேடா, சரியா? அதில் ஸ்டோர் இருந்துதான், சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துதான், க்ளவுட் இருந்துதான். என்னதுரா சொல்கிறீங்க? எனக்கு அப்போலாம் க்ளவுட்னா நிஜமாவே இந்த ஃபோனோட கிரியேட்டர் ஆண்டி ரூபின் அண்ட் கோ
அதான் ஒரு 3-2 அதாவது கூகுள் வந்து எப்படிப்பட்ட ஒரு குரூப்பை வந்து கூப்பிட்டு உள்ளார கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு. அதான் நீ ஆரம்பத்தில் சொன்னதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ பாரு எப்படி லிங்க் ஆகுது பாரு. இந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கொண்டு வந்து சாகடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபன் என்னன்னா இவன் மோட்டரோலா ரிலேட் பண்ணான். மோட்டரோலாவும் உள்ள கொண்டு வந்து காலி பண்ணிட்டாங்க, ஹெச்டிசி உள்ள கொண்டு வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து அதோட பேட்டர்ன்ஸ் அந்த இதெல்லாம் மட்டும் உறிஞ்சிட்டு சக்கையை மட்டும் வெளில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் ஹெச்டிசி இருக்குன்னு தான் பேர். ஆக்சுவல் ஹெச்டிசி பார்த்தீங்கன்னா கூகுள் வாங்கி அதனால தான் அந்த டிசைன்ஸை வச்சு Pixel 1, Pixel 2, Pixel 3, Pixel 4 எல்லாமே யாரு ஹெச்டிசி தான். ஆமாம். இதில் இன்னொரு டாபிக் பேசணும்னு நினச்சேன்டா, அது வேற லெவல் டாபிக். அதுக்கு பேர் தான் என்னென்னா ஓஇஎம் ஓடிஎம். சூப்பர். நிறைய பேருக்கு ஓஇஎம்னா என்ன ஓடிஎம்னா என்ன. கரெக்ட். HTC ஓடிஎம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அந்த காலத்தில் ரொம்ப நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது இல்லை என்னன்னா HTC வந்து ஒரு ஓடிஎம். ஆமாம் அப்படி உள்ள வந்த கம்பெனி அது. ஆமாம். நம்ம ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தோமே, ஐமேட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட அந்த டிவைஸ் வந்து HTC தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஹைடெக் கார்பரேஷன். ஆமாம், அது ஹைடெக் கம்ப்யூட்டர். ஆமாம், ஹைடெக் கம்ப்யூட்டர் இதுதான் HTC. ஆமாம், இது வந்து ஒரு டைவானீஸ் கம்பெனி. ஆமாம், இவன் வந்து டிவைஸே மேனுஃபேக்சர் பண்ணி தரான், ஆனால் நீங்கள் பிராண்ட் போட்டுக்கலாம். ஆமாம், இதுதான் வந்து HTC வந்து பண்ணி தரான். ஆப்பிள்கே அவன் தான் பண்ணியிருக்கான் ஆரம்பத்தில் டிசைன். சைனாவில் வந்து ஜியோனி பண்ணாது. அதுதான் நம்ம மைக்ரோமேக்ஸ் ஃபோன்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். என்ன பண்ணுவாங்க, மைக்ரோமேக்ஸ் வந்து அங்கே போயிட்டு ஒரு ஓடிஎம் கிட்டேருந்து டேரெக்டாக ஒரு ஃபுல் மேடு டிவைஸையே வாங்கி பிராண்டு மட்டும் மாற்றி அதை வந்து கொடுத்துருவோம். இதில் ஜோக் என்னன்னா இன்னி வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னி வரைக்கும் நடந்தது. இப்போ இந்த பட்ஸில் பேர் ஓட்டுறதுலாம் சொல்கிறோமே, அது வேற ஏதோ ஒரு ஓடிஎம் பண்ணுது, இவங்கெல்லாம் போய் மாற்றிக்கிறாங்க, பேர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பிராண்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட் ஒன்று இருக்கும். பேசிக் டிவைஸ் மேலே நீங்கள் என்ன வேணால் லோகோ போட்டு எடுத்துக்க வேண்டியது. அப்போ டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான். அது ஃபோனரி நான் டிஷர்ட் போட்டிருக்கேன். இது என்ன ஃபோனரினாவே வந்து நூலெல்லாம் வாங்கி தைச்சுதா? இல்லையே, யாரோ ஒருத்தங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரிஜினல் டிஷர்ட் மேனுஃபேக்சரர் இருப்பான். ஆமாம், அவங்ககிட்ட நான் என் பிராண்டிங்கை போட்டு நான் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிவைஸே வந்தது தான் வந்து HTC. இந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு இதுவும் வந்து இது வந்து மேட் பை டேஞ்சர் ஷார்ப்பு. ஸோ இந்த கம்பெனி பேர் வந்து டேஞ்சரு. இந்த கம்பெனி, இந்த ஃபோனோட ஆக்சுவலாக கம்பெனி பேர் வந்து டேஞ்சர் தான். இட்ஸ் டேஞ்சர் சைட் கிக் இது பேர். T-Mobileல வந்ததுனா T-Mobile சைட் கிக் அப்படின்னு சொல்லிட்டு T-Mobileல தான் T-Mobile நெட்வொர்க். நம்ம வோடஃபோன், ஏர்டெல், BSNL. T-Mobileக்கே செம growth ஆச்சுடா. அவன் சிம் போட்டா சைட் கிக் ஃபோன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆனது அவனுக்கு அது சப்ஸ்கிரிப்ஷன் வர பூஸ்ட். ஆமாம். ஸோ இதில் வந்து இவன் இந்த ஷார்ப்ன்ற கம்பெனி வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி. ஆமாம், ஓடிஎம். ஆமாம். ஸோ அவன் வந்து இந்த டிவைஸே அவன் வந்து டேஞ்சருக்காக செஞ்சு கொடுத்துட்டான். ஷார்ப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, பட் இப்பயும் கூட ஷார்ப்பில் ஆக்வாஸ்ன்னு சொல்லிட்டு போய் தேடி பாருங்க. நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இப்போ வந்து தெரியுமா R6 அது கரெக்ட். ஷார்ப் வந்து ஓடிஎம் தான் ஷார்ப்பும். ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி நோக்கியாக்கும் ஓடிஎம் யாரோ தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நோக்கியாவே வந்து ஒரு ஓடிஎம் தான், ஒரு ஓடிஎம் தான். ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஓடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஇஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே ஓஇஎம்ஸ் தான். ஆமாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உள்ளே இருக்கிற சோனி வந்து ஒரு ஓஇஎம். ஆமாம், கரெக்டாக. அவன் வந்து கேமரா எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறான். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் எடுத்தால் பேட்டரிக்கு ஒரு ஓஇஎம் இருப்பான், டிஸ்பிளேக்கு பிஓஇ வந்து ஒரு ஓஇஎம். ஆமாடா. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து ஓஇஎம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பாடி பண்ணுறவன் ஒருத்தன் ஓஇஎம் ஒருத்தன் இருப்பான், அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அந்த ஓஇஎம்ஸ்லாம் வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுதான் அந்த ஈகோ சிஸ்டமாக இருக்குது, அந்த மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச்சாக இருக்குது. அதாவது நிறைய ஓடிஎம்ஸ் இருந்துச்சு முன்னாடி. ஆமாம், அதான். இப்போ வந்து ஃபுல்லாக ஓஎம்ஸ் தான் இருக்குல்ல. எவ்வளோ ஓடிஎம் இருந்திருக்காங்க, இப்போ எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆமாம். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கு காரணம் ஒரு ஓவராலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ்ன்னு தான் சொல்லணும். டிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயமா இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து டிவைஸ் பார்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து மேஜராக இருக்குது. டிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேஜராக இல்லை. அது ஏன் அப்படின்னா டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி வந்து பார்த்தா டச் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் மெயின் டிசைன் காம்பனண்ட் ஆயிடுச்சு. உண்மைதான். அதை சுற்றி நீ மொத்தமாக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள்,
T-Mobile சைட் கேக்க காமிக்கலாம் நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனை இப்போ கூட பண்ண முடியும். ஆமாம், இப்போ கூட பண்ண முடியும். இது ஆக்சுவலாக இப்போ வந்து ஏன் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்னா கீபோர்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல நம்ம. இப்போ அதனால தான் நம்ம எஸ்எம்எஸ் அவ்வளோ யூஸ் பண்ண. நம்ம கம்யூனிட்டியில் ஒரு நண்பர் வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர் ஜோஷுவா. அவர் வந்து கிளிக் வாங்கியிருக்காரு. கிளிக் ஐஃபோனுக்கு கீபோர்டு அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரு. ஸோ அப்போ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வெறும் டைப்பிங் மட்டும் இல்லை, ஸ்வைப்பிங் அண்ட் டைப்பிங் இதுலலாம் நம்ம அந்த T9 வந்து அப்புறம் கேமிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே கண்ட்ரோல் தேவைப்படுது நமக்கு இல்லையா? இது எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது? யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ ஏன் வந்து தேவைப்படலை அப்படின்றதுக்கு காரணம் அதுதான். டிசைன்ஸ்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ எக்யூப்மெண்ட்டை எடுத்து அசம்பிள் பண்ணாலே உங்களுக்கு டிவைஸ் கிடச்சிருது. இந்த மாதிரி டிசைனுக்கு ஒரிஜினல் டிவைஸ் மேனுஃபேக்சர்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படலை. ஸோ அதனால் மாறிடுச்சு ட்ரெண்டு. அப்படியே ஷாமிலாம் வந்து எக்யூப்மெண்ட் எடுக்கிறான், பேசிக் டிசைன் சேஞ்சஸ் தான் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாரும். ஆமாம், ஷாமி வந்து OEM தான், பேசிக் டிசைன் சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான டிசைன் சேஞ்சஸ், இந்த அளவுக்கு ரேடிக்கல் டிசைன்லாம் பண்ண மாட்டாங்க. நத்திங்கே பண்ண முடியல பார்த்தீங்களா? அதுவுமே பின்னாடி LED தான் வைக்க முடிஞ்சிச்சு. நத்திங்கே அவன் என்ன பண்ண போகிறான், அதை பண்ண போகிறான், இதை பண்ண போகிறான்னு தான் சொன்னான் அவன். நம்ம என்ன நினச்சோம்? நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். நம்ம ஏன் எதிர்பார்த்தோம்? ஏன்னா அவன் அப்படி அப்படி தான் பேசினான். அவன் என்ன சொன்னான்னா, நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து லான்ச் ஈவெண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணோம் தெரியுமா அப்படின்லாம் சொன்னான். நான் உடனே என்ன நினச்சேன்னா, சரி பின்னாடி இருந்து வரான், பயங்கரமாக வரப்போகிறான் போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்கு காரணம் இதுதான் நான் அப்படிங்கிறேன். இப்போ இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. எங்களுக்கு வி ஆல்சோ வாண்ட் சம் சேஞ்ச், எங்களுக்கு போர். எல்லாரும் சொல்கிறாங்க தான்டா சேஞ்ச் வேணும்னு, சும்மா சொல்கிறாங்களா? அதான் ரொம்ப ஆழமாக இன்வால்வ் ஆகும்ல. எந்த அளவுக்கு? எந்த அளவுக்குன்னா இப்போ பாரு, ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பேரிங்னு வருதா, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக. இது எத்தனை வருஷம் பழசு யோசிச்சு பாரு. நமக்கு தெரியும் நம்ம இது வந்து எப்போ பார்த்துட்டு இருந்தோம்னு உனக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டால் நிஜமாவே யூஸ் ஆச்சு. BT18 இதுலேயே இப்போ மேலே ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சு ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கொடுத்தா அதுலேயே சாங் செலக்ட் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் மியூசிக் டிவைஸ்லேருந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நல்லாயிருக்கும் இல்லை? ஆமாம், ஸ்பேஷியல் ஆடியோவா? இந்த பிக்சல் தொலை தாங்க முடியலடா, செமையாக இருக்கு. இந்த குட்டி ஸ்பீக்கரில் இல்லை, குட்டியில் இவ்வளோ பேஸ்லாம் பெரிய சேலஞ்ச். அதுவும் பாலிகார்பனேட். ப்ளே பண்ணு, தள்ளு விடு. செமையாக இருக்கு. அதுவும் எப்போ? ஆமாம்மா, நோக்கியா Play 360 கேட்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்கும். யூ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா காம்பேக்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2. ஸோ அதான் என்னவோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும். அதே மாதிரி தானே இங்கேயும் பண்ண போகிறோம் இந்தியாலையும். ஆமாம், பண்ணணும். ஆமாம், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். சைனாவில் நடந்தது தான் இங்கேயும் நடக்க போகுது. ஆமாம், இப்போ எப்படின்னா US ஃபேஸ் பண்ணதை சைனா ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு கண்டிஷனில். இது எதுக்குன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில ஹிஸ்ட்ரி நம்ம போய் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து TSMC பெருசாக பேசப்படலாம் இன்றைக்கி. ஏன்னு பார்த்தா 1990s அவங்க 1980s and 90s அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் 2000s வளர ஆரம்பிச்சிது, துளிர் விட்டு வளருது. அது வந்து எப்போ அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் பே பண்ணுதுன்னா ஆஃப்டர் 2010 தான் பே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அதோட ப்ரைமில் இருக்கும், என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்ட். ஆனால் இதே வந்து சைனாவில் இது ஜப்பானில் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஜாப்பனீஸ் தான் நிறைய SOCஸ்லாம் வந்து அப்போ ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அப்போது அதனால தான் நமக்கு ஐவா, ஷீபா இதெல்லாம் கிடச்சிது. அவங்க வந்து ஏர்லியாகவே பண்ணிட்டாங்கல்ல. அவங்க வந்து கேமரா சென்சார், ப்ராசர் எல்லாம் பண்ணாங்க. என்ன ஆயிடுதுன்னா எப்பயுமேடா இது ஒரு ஹிஸ்ட்ரி. இது 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 எப்படின்னா எக்கானமியில் சொல்லுவாங்க பார்த்தியா, இந்த கர்வ் எப்பயுமே டிப் அடிக்கும், திரும்ப தான் வளரும், திரும்ப டிப் அடிக்கும். அது ஒரு சைக்கிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதில் எப்படி இருக்குன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், World War II அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ளே யார் போகிறாங்கன்னா ஜப்பான் போகிறாங்க. அப்போ திரும்ப வந்து எக்கானமியை ரீஸ்டோர் பண்ணணும்னா அப்போ ஏதோ ஒன்று ரொம்ப புரட்சியாக பண்ணணும். ஆமாம், புரட்சியானா போயிட்டு எங்கேயும் வழியில் உட்காந்து வழி மறைச்சு அப்படி சொல்ல வரல. குளோபலாக வந்து மக்களுக்கு ஒரு நீடை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போல்லாம் வந்து புரட்சின்னு சொன்னால் அதான் தோணுது இல்லை எல்லாருக்கும்? சரியா? வழிபறி பண்ணுறது தான் வழிபறியா?
சரிங்க வேறு. அப்போது மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கே சில சமயம் தெரியாது. நம்ம தான் அதை வந்து உணர வைக்கணும்னு சொன்னது தான். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐடியாலாம் கூட அப்படி தான். அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே சில சமயம் தெரியாதுங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்படியும் ஒரு தேவை இருக்கோ அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். யூஸ் பண்ணி பழகிட்டு வேற லெவலில் இருக்கியா அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு டைமென்ஷனில் இருக்கும். ஆமாம். அந்த மாதிரி தான் ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸில் இறங்கிட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸே வந்து ஜப்பானோட ஃபேன் தான். அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு பாருறா. அவரோட கரெக்டாக அந்த காலேஜ் ட்ராப் அவுட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்தியாவில் இருந்தார். இந்தியா மாறிட்டாரு. ஓகேயா. அப்புறம் ஜப்பானில் போய் சோனி கிட்ட இன்டர்ன் மாதிரி வச்சுக்கேன். சோனி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் சோனி கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆப்பிள்லாம் ஆசைப்பட்டிருக்காரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்மு. கரெக்ட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் யாரை பார்த்தாலுமே வந்து அந்த இது தெரில. நான் வந்து பெரிய ஆள் தெரியுமா, நான் தான் ஃப்ளோருக்கு இன்சார்ஜ், நீ யாரு, நான் மேனேஜர், நான் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் இருப்பாங்க, பேர் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். யோசிச்சுப்பாரு. ஸோ இது வந்து வேற லெவலில் இருந்தது. இவர் வந்து இந்த மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரி, பட் வெஸ்ட்டில் யாரும் ஒத்துக்கல. அதனால அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் தான் அந்த ஜீன்ஸும் அந்த டிஷர்ட்டும் அது அப்படியே அவர் வந்து எப்பயுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் தான் மினிமலிஸ்டம்னாரு. எனக்கு 5 செட் ட்ரெஸ் இருந்ததுன்னா மொத்தமாக என் லைஃப் அது போதும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த 5 செட்டில் ஏதாவது ஒன்று கிழிஞ்சதுன்னா இன்னொன்று வாங்க போகிறேன், இவ்வளோதான். ஸோ இது பாருங்களேன் கடைசியில் எப்படி ஜோக்காக இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஜப்பானில் நான் வந்து ஆரம்பிச்சது பிக்சலில், இப்போ ஜப்பானில் நான் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். ஜப்பான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்க. எதுக்குன்னா எக்கானமிக்கெல்லாம் வந்து அப்ஸ்கேல் ஆகணும், குளோபலாக வந்து ஜப்பான் வந்து திரும்ப ரெக்கக்னைஸ் ஆகணும், நம்ம எக்கானமி திரும்ப ரீகெயின் ஆகணும், மக்களோட வாழ்வாதாரம் உயரணும். ஸோ அதனால் அவங்க எஸ்ஓசி இந்த மாதிரியான ஏரியாவில் இறங்கினாங்க. அதில் வந்து சக்ஸஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாரும் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், அதெல்லாம் செட்டில் ஆகிட்டோமே. நான் ஏஞ்சி நைட்டெல்லாம் மெனக்கெட்டு உட்காந்து விஎல்எஸ்ஐயில் ஒர்க் பண்ணணும், அதான் எல்லாமே பக்காவாயிடுச்சுல. இது எப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமாம், அதாவது ஒரு கேம், ஒரு ஆட்டத்தில் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து அடுத்து எங்கே வந்திருக்கு பார்த்தியா, ஜப்பான்லேருந்து நேராக நம்ம இது யூஎஸ்லேருந்து இப்போ நேராக தைவான்லேருந்து அடுத்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு சைனா போகும்னு டவுட்டாக இருக்குது. சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பிரிக்காலேருந்து யாராவது வருவாங்களோ. ஆப்பிரிக்கா இப்படி தான். இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு கேம் தான் அது. ஒரு கேம்னா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கேம்னா வந்து விளையாட்டு அப்படின்னு நான் சொல்ல. ஒரு கேம்னா நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரூல்ஸுக்குள்ள ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி பாருங்க. ஒண்ணுலடா, மறுமுறை உன்னை, அதான் ஸ்ட்ரக்சர்டுக்குள்ள ஒருத்தர் வந்து போவாங்க. அது சொல்லுது மறுபடியும் உன்னைனா யாருன்னா ஜப்பானை எப்போ பார்ப்பாங்கன்னா அடுத்த 100 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க. அப்போ ஜப்பான் வந்து வேற ஒரு விஷயத்துல மேலே வந்து எஸ் அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து இந்தியாவில் யங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இந்தியாவில் நம்ம இருக்கோம். கரெக்ட் தான். ஏன்னா மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து யங் பீப்புளான நீங்கள் தான். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து வயசு 70 இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் யங் பீப்புளோட சிங்கில் இருக்கீங்க. நீங்கள் யங்குங்க, ஓகேவா? சிங்கிள் அண்ட் யங்குங்க. ஆமாம். ஸோ நினைப்பாங்க 70 வயசுலேயே நான் சிங்கிள் அண்ட் 25 இயர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த கேம் அப்படிங்கிறதுல நான் திருப்பி இன்னொன்று எம்பசைஸ் பண்ண விரும்புறது என்னது அப்படின்னா, அந்த கேமில் சான்ஸ் கொடுக்கறது டைமு. ஆனால் அது எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி அதை வின்னிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறோம், எப்படி வின் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டைம் கிடையாது, சிச்சுவேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ சொன்ன அந்த பேலன்ஸில் தான் இருக்குது. உண்மை. வேறு எதுலேயுமே இல்லை. பர்ஃபெக்ஷனை தேடி நான் இவ்வளோ கோல் அடிக்க போகிறேன், இவ்வளோ அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு தனி பிளேயராக இவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறேன், அதுவும் கிடையாது. இல்லைடா, நிறைய பேர் வந்து எதிர்பாராமல் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதுவே நமக்கு வந்து லேட்டராக தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அப்போ என்ன அர்த்தம்? ஒர்க்கில் 8 மணி நேரம் இருந்தால் லைஃப்பில் ஒரு 8 மணி நேரம் இருக்கணும், அப்புறம் 8 மணி நேரம் தூங்கணுமா? இது சாத்தியமா டெய்லி எல்லாருக்கும்? அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அடிப்படை லெவலில் அதை எடுத்து பார்த்தா அது வந்து பாசிபிள் இல்லை. ஒரு க்ரூடான ஒரு எக்ஸாம்பிளா ஒரு நடக்காதுங்க. இது வாய்ப்பே இல்லைன்றது. 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு ராஜா இங்கே அதான் 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு 4 மணி நேரம் ட்ராவல் மட்டும் பண்ணுறோம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் என் வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு? ஸோ அப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா, மென்டலாக நம்ம வந்து எந்த ஒரு ட்ராமாக்குள்ளேயும் போகக்கூடாது. அதுக்காக வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ராவல் பண்ணுற 4 மணி நேரம் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் மூடை செட் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மென்டல் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலாக. ஆமாம்.
தப்பு இல்லை. மென்டல் பேலன்ஸ் பேசிக்லி எந்த ஒரு ஒர்க்லேயும் சரி, லைவ் நம்ம வீட்லேயும் சரி, இப்படி வச்சுக்கோங்களேன். வெளியே ஒர்க் இருக்குது, வீட்டில் வந்து வீடு இருக்குது. ஸோ அப்போ வெளியும் சரி வீட்லேயும் சரி 2 இடத்துலையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இண்டிவிஜுவலுக்கும் கரெக்டு, கம்பெனிக்கும் கரெக்டு. எப்போ நம்மளால் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்த 25 வருஷத்துக்குள்ள எப்போல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அது வரேன் நான் திருப்பி. அடுத்த 25 வருஷத்துக்குள்ள ஒரு சோனி இந்தியாவிலேருந்து வருமா? வரணும், அவ்வளோதாங்க. அது சோனியோட இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நான் சொல்ல வந்தது என்னென்னா, முன்னெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக நான் என்னோட டே டு டே ரொட்டீனையே நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோன்னா பொதுவாக பல் வளர்க்குறோம் அப்படிங்கிறது எப்படியோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இத்தனை மணிக்கு வெளில போய் ஒர்க் அவுட்டு, ஏதாவது ஒரு ரொட்டீனு, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து டேரெக்டாக ஒர்க் அப்படின்னு போனோமா, அந்த ஒர்க்கில் ஒரு பேஷன், ஒரு லவ் அதோட பண்ணிவிட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்ணும்போது அங்கேயே அது க்ளோஸ் ஆகிடணும். திரும்ப வீட்டுக்கு வரோம் அப்படின்னும் போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். வீட்டில் ஜாலியாக அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இப்படிலாம் நிஜமாக இருந்தேன், கொஞ்ச நாள் தான் ஆனால் இருக்க முடிஞ்சது. எப்போ அது மாறுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ணி டூ மச்சாக நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்து, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியா. ஏன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னால், நமக்கு அப்போல்லாம் அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச அந்த மனம் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எப்படின்னா கிளாஸில் 40 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியுமா? முடியாது தான். அப்புறம் இப்போ மட்டும் பார்த்தோன்னா அந்த சோஷியல் மீடியாவில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எப்படின்னா இப்போ பாத்தியாடா அவனை, என்னடாச்சு அவன் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிட்டானாண்டா, அங்கே போய் இப்படி ஆகிட்டானாண்டா, அப்படி ஆகிட்டானாண்டா, நம்ம கூட தானடா இங்கே வருந்தான் அப்படின்வாங்க. ஓகேயா, அதாவது ஸ்டேட்டஸ் வந்து சரியா அது இது என்ன ஆயிடுது, கேவலமான புத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா யோசிச்சா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு கிளென்சிங் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா இது 2 ஆங்கிளில் நான் பொதுவாக டேக்கிள் பண்ணியிருக்கேன். அவங்க இருக்கட்டும்டா, அவன் பாரு இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு முன்னே அப்படி ஆன்சர் பண்ணி அவனை விடு, நீ என்ன பண்ண போகிற அவள் தான் என் கேள்வி. அதோட பெட்டராக நான் பதில் சொல்லி அவனை அனுப்பி விடுவேன். எப்பயும் என்னென்னா, நல்லா பாரு நீயும் அதே சோஷியல் மீடியாவில் இருக்க, நீ ஏன் ஃபோட்டோ போட மாட்டேன்னு கேட்பேன். நான் என்னடா போடுறது அப்படின்னுவான். சரி இப்போ அவன் ஏன்டா போட்டான்னு கேட்டேன். அவன் என்ஜாய் பண்ணுறான்டா அதான் போட்டான். அப்படி இல்லை, நீ இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன், வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அதாவது கேட்பாங்க. அப்புறம் நான் நைட்டு கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே அந்த ஃபுட்பால் கேம் மட்டும் தூங்கிடுவேன், அந்த மாதிரி சொல்லுவான். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்பேன். அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரில, பட் ஃபோட்டோ போடுவான், நயகரா ஃபால்ஸ் போனேன்னு போடுறான், அந்த மாதிரிலாம் போடுறான். ஏன்னா அவன் பேசுறது யாரும் இல்லை, அவன் அப்பா அம்மா இருக்காங்க, அவன் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோஷியல் மீடியாவில் தான் வாழ முடியும்னு தெரியுது, இல்லாட்டி வீட்டில் போய் தூங்க முடியும்னு தெரியுது. அதனால அவன் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். உனக்கு நிறைய பேர் இருக்காங்களே, நீ எதுக்கு இப்போ அதை பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது ஒன்று. ரெண்டாவது ரெண்டாவது சில சமயம் ஒரு சிலர் என்ன பண்ணுவானுங்கன்னா, மச்சான் இங்கே லைஃப் எப்படி இருக்கு தெரியுமாடா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் தெரியுமாடா அப்படிலாம் சொல்லுவாங்களா. என்னது குவாலிட்டி? அதான் அங்கே போனதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்லணும், அது ஒன்றும் இல்லை, உள்ளூரில் வேலை போகலை. சரி ஓகே, குவாலிட்டி லைஃப் கூட பெட்டராக இருக்கட்டும், அங்கே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கட்டும், என்ன ஒன்றா இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு இது நான் வந்து இந்த இடத்துக்கு, என் கம்யூனிட்டிக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணு. அது நான் அங்கேருந்து சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க. அங்கே போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது, அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நீ அங்கே போனவன் தான். நான் இங்கே இருக்கிறவனை சொல்கிறேன், இங்கே இருக்கிறவன் கமெண்ட் போடுறான் பார்த்தியா, வந்து 10,000 பேர் பார்க்குறான் என்ன, ஆனால் 100 பேர் தான் கமெண்ட் போடுறான். ஆமாம் சரியா, அதில் வந்து ஒரு எந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறான், ஒருத்தன் வந்து நம்ம ஃபோனரி நான் தமிழில் ரெகுலராக கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே. டே நீ மட்டும் என் கையில கடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எதுக்கு இது போடுறதுனால நமக்கு என்ன லைஃப்ல கிடைச்சது அந்த மாதிரி கேட்குறியா? நியாயமான கேள்வி கேட்குறேன். தர லோக்கல்ல இறங்கி வந்து கேட்குறாங்க, சென்னைக்காரனா பேசினுக்கிறேன் அந்த ஸ்லாங்கில். என்ன கேட்குறேன்னா, டேய் உனக்கு கமெண்ட் போடணும்னு தோணுது அப்படின்னா இது எப்படா தோணுச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு தான், அஜித்தே கடவுளே. ஆமாம், இல்லை எனக்கு என்னன்னா, நான் உனக்கு அதுவும் கடவுளை கொண்டு வந்த பார்த்தியா அப்படிங்கிறேன்னா, அன்பே சிவம்டா. அன்பே சிவமா? அந்த முதல்ல அவனை தூக்கி தான் போடணும். அவனை ஒருத்தன் டைட்டில் வச்சுட்டு போயிட்டான், அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது கதை. ஆமாம். இல்லை எனக்கு என்னன்னா, இப்போ இந்த டாபிக்லேயே வச்சு பார்க்கும்போது எனக்கு கை துருத்துருண்டா, நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணணும்னு ஆசை வரும். ஒரு கண்டென்ட் பார்த்தனாலே கமெண்ட் போட தோணும். கண்டிப்பாக. அப்போது நான் ஆனால் மோஸ்ட்டாக நான் எங்கே கமெண்ட் போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா,
இன்கேஸ் என்னைக்காவது நிஜமாவே ஒரு சில டைட்டில்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா ரிலவெண்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்துட்டு குட் ஒர்க் அப்படின்னு போடுவேன். ஆனால் மற்ற இடத்துல போட மாட்டேன். அதுக்காக நான் வந்து இப்போ பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணல, மற்ற இது ஃபாலோ பண்ணலன்னு இல்லை, பேசிக்காக தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பொழுதுன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன். கரெக்ட். ஸோ அப்போ பேசிக்காக ஃபாலோ பண்ணுற இடத்துல நான் கமெண்ட் போடுறது என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துது அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ஷனில் இருக்கேன். இந்த கம்யூனிட்டிக்கும் அங்கே நான் போடுற கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே என்றைக்குமே இருக்காது. அது என்ன பண்ணுது, டைவர்ட் ஆகுது, கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகுது. அதனாலே நான் என்ன பண்ணுறது, அதனால நான் வந்து மோஸ்ட்டாக கமெண்ட் போடுறது இல்லை எதுலன்னா மற்ற வீடியோஸில். அப்போது இது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இதை வந்து எப்படி நான் திருப்பி இதுக்கு டைப் பண்ண பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சொல்லிக்கிட்டு இருந்தல 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 25 இயர்ஸில் நம்மளோட முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய டைம். ஆமாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எடுத்துப்போம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அர்பனில் வந்து சிட்டி டீகன்ஜெஷன், இதுலேருந்து ஆரம்பிச்சு அதாவது டெய்லி ப்ராப்ளம்ஸில் இது ரெண்டு தான் நான் மெயினாக பார்க்குறேன். ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவனுக்கு மெயினாக இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. டிராஃபிக் இருக்குது, நாம தான் அந்த டிராஃபிக்கு, அப்புறம் வேஸ்ட் இருக்குது, நாம தான் அந்த குப்பையை போட்டிருக்கோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் அதில் பங்கு இருக்குது. ஆமாம், அதில் எந்த எனக்கு வந்து ரிக்ரெட்டும் கிடையாது, அதே சமயத்தில் அசிங்கமும் கிடையாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணலை. நம்ம பண்ணாதான் ஜப்பான் மாதிரி ஆக முடியும், அமெரிக்கா மாதிரி ஆக முடியும், சைனா மாதிரி ஆக முடியும். நியாயமான பேச்சு. இதுதான் வந்து அடுத்த 25 இயர்ஸ் இருக்கிற டாஸ்க்கு. அந்த டைம்ல இந்த மாதிரி கமெண்ட் போட்டா காண்டாவும். அந்த 25 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயசானவனு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த கமெண்ட் போடுங்க. இப்போ ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க காரணமே நீ சொன்னது தான். அவங்கெல்லாம் நீ சொன்னதை அச்சீவ் பண்ணிட்டு இப்போ அங்கே இருக்காங்க. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அந்த சைக்கிளில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களதும் வந்து டிக்ளைன் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் வருவாங்க. அதே மாதிரி ஒரு சைக்கிளில் நம்மளும் இருக்கும். ஆமாம், அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை முதல்ல உணருங்க. எஸ், இந்த மாதிரியான ஒரு சைக்கிளில் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. ஆமாம், இப்போ எங்களோட ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 88, 89, 90 தெரியாமல் பிறந்துட்டோங்க. தெரியாமல் அந்த டைமில் பிறந்துட்டோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். ஆமாம், மாட்டிட்டு முழிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்தா 2 ஜென்ரேஷனுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன எல்லா ஜென்ரேஷனும் அது வந்து சொல்லுவாங்க. பட் எங்களோட பாயிண்ட்டு அந்த 80s அந்த 90s அந்த ரீஜனில் வருது. இப்போ இந்த ரீஜனில் வரவங்க எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் அவ்வளோ எங்கும் கிடையாது, அதே சமயத்தில் நாங்கள் எங்கும் கூட. அந்த மாதிரி ஒரு 2 கட்டான ஒரு பாயிண்டில் இருக்கிறோம் நாங்கள். அந்த பாயிண்ட்லேயே எங்களால் கைட் பண்ண முடியும். கரெக்ட். என்ன கைட் பண்ண முடியும்? இந்த மாதிரி கண்டென்ட்டை வச்சு என்ன வந்து ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எங்களோட பங்கு, சின்ன பங்கு. ஆமாம், அணில் மாதிரி உதவணும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் பண்ண முடியும். ஆமாம், என்னோட ட்விட்டர் இதில் கூட நான் ப்ரொஃபைலில் கூட அதுதான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அணில் மாதிரி உதவி. அவ்வளோதான். சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அணில் மாதிரி ஒரு உதவி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி. அதுதான் வந்து இந்த கண்டென்ட், அதுதான் வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷனாக வந்து இருக்குது. பட் இந்த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் இட்ஸ் அப் டு யூ. ஆமாங்க, ஏன்னா நீங்கள் தான் ஃபியூச்சர் பில்லர்ஸ். எஸ், இதை தான் வந்து அன்னைக்கே ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அவர் 2020ன்னு சொன்னார். 2020 தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியுது. ஆமாம், இல்லை உண்மைதான். டிரான்சிஷன் டைம் இதுன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னென்னு பார்த்தா சில சமயங்களில் நாங்கள் பேசுறது கசப்பாக கூட இருக்கலாம். எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லப்பா, உண்மையாக சொல்கிறாயா, நானும் அப்படி தான் அடி வாங்குறேன் அப்படின்வாங்க. ஆனால் இதுவே 25-20 இருக்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு இது புரியாது. சில விஷயங்கள் சொல்லும்போது பிறகுனா பூமர்ரா தாண்டா, இந்த பூமர்னு சொன்னாலே இல்லை இந்த பூமரோட தலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்தந்த ஏஜில் நம்ம வந்து இதெல்லாம் கடந்து தான் வந்து ஆகணும். ஏன்னா நாங்களும் இதே மாதிரி வந்து எங்களுக்கும் சீனியராக இருக்கிற ஒரு சிலர் பூமர்னு நினச்சிருப்போம். ஒரு சில தாட்ஸ்லாம் அவங்க பேசும்போது நாங்கள் நினச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நாங்களும் உத்தமர்கள்னு சொல்லலை. அப்படிலாம் நம்ம நினைக்கல. நமக்கு பூமர்னா என்னன்னே தெரியாது. இல்லைடா, நாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது தான்ப்பா கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ இன்டர்நெட் மீடியா நமக்கு கிடையாது. இப்போ தான் இன்டர்நெட் மீடியா இருக்குது. இப்போதான் நம்ம மேபி நம்ம அப்போ என்ன நினைப்போம், பூமர் மாதிரி பேசுகிறானோ. அது இப்போ ட்ரெண்டு. நம்ம அப்பயும் என்ன நினைப்போனா, அவன்டாண்டா ரிலேட்டிவ், இவன் பங்குக்கு ஒரு 4 விஷயம் சொல்லிட்டு போவான்டா, அந்த இது நமக்கு நடந்தது. இந்த மாதிரி சோஷியலாக வந்து இன்டர்நெட்டில் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை. சரியா, நமக்கு வந்து கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களே நமக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பரத்வாஜ் என்ன பண்ணலான்னு உத்தேசம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னது இவ்வளோ நாளாக இதெல்லாம் கேட்கவே இல்லையே, எதுக்கு இப்போ திடீர்னு இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னா, உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு பரத்வாஜ், உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு பரத்வாஜ். சரி, உங்களுக்கு என்ன பொறுப்பு வந்திருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அந்த டைம்ல சோஷியல் மீடியா கிடையாது, தான் சோஷியல் மீடியா. ஆமாம்,
இது சோஷியல் மீடியா கிடையாது, தொல்லை மீடியா. அது ஆமாங்க, கடும் தொல்லை. இல்ல இது நடந்ததுங்க, நிறைய இடத்துல நடக்கும். சொல்ல போனா நீங்க ஏதாவது ஒரு மிஷன்ல இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு நினைக்கிறியா? டேய் கேம் ஆடினுக்கிறேன்டானா அப்படின்னு இருக்கு எனக்கு. உண்மைதான். டேய் எனக்கு கேம் ஆட விடுங்கடா. வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையிலயா? வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது எனக்கு. நான் ஏன் இப்போ என்ன பண்ணணும்னு வேற நான் யோசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாழ்க்கைனா என்னன்னு தெரியணுமே எனக்கு. கரெக்ட். இப்படிதான் போச்சு. உண்மைதான், நியாயமான பேச்சு. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து என்னாச்சுன்னா அவங்க சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கணும், அவங்கள பார்த்தாலே பயம் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாருங்க நாங்க எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் என்னடா, அவங்கள பார்த்தா நாங்க பயந்து ஓடுவோம். எங்க பயந்து ஓடுவோம். இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேண்டாண்டா பூமர் என்னையா சொல்ல போற, ஏதாவது சீ துப்பிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப ஜவு ஜவுன்னு சவச்சிட்டு இருக்கேன். வந்து பூமர் டீசிங் பண்ணி விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அது நம்ம தான். கரெக்ட். புரியுதா உனக்கு? நம்மளுக்கு இப்ப இவங்க ட்ரெண்ட் படி யார் பூமரோ அவங்கள பார்த்தா நம்ம பயந்து ஓடுவோம். ஐயோ அட்வைஸ் பண்ணி சாகடிப்பாடுறான்னு ஓடுவோம். இப்ப இருக்கிறவங்க நம்மள ட்ரோல் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆமா, ஐயோ இவன் அட்வைஸ் பண்ணி சாவடிக்க போறானா, வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. இந்த வழி உங்களுக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் தெரியுமா, எல்லா விஷயத்தையும் நாங்களே பண்ண முடியாது. இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. என்னன்னா இப்போ இந்த ஜப்பானை எடுத்துப்போம் எக்ஸாம்பிளா, ஓகேவா? இது சொல்லி இதை முடிச்சிருவோம். பேலன்ஸ்னா இதுதாங்க, ஜென் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதுபடி நடந்துக்கிற ஒரு கேரக்டர் பத்தி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஷெஃப்ஸ் டேபிள், ஷெஃபோட டேபிள் அப்படின்னு ஒரு ஷோ. ஓகே, ஷெஃப் டேபிள். ஆமா, ஷெஃப்ஸ் டேபிள் அப்படின்னு ஒரு ஷோ. அதுல வந்து ஒரு ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் ஷெஃப் ஒருத்தர், ஒரு கடை ஒருத்தர் ஒன்று வச்சிருக்காரு. சரியா? அவருக்கு பசங்களாமும் இருக்காங்க என்ன. ஆனா அவரோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா, அவருக்கு சிஷியர்கள் சீடர்கள் வருவாங்க, இன்டர்ன் மாதிரி. அவங்க ஃபர்ஸ்ட் பாத்திரம் கழுவணும் 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு மேபி அது 8 வருஷம் வரைக்கும் கூட போகலாம். மேபி அவனுக்கு அந்த ஜாப் தான் ஃபார் எவர்னு இருக்கலாம். அது வந்து அவர் கண்டுபிடிப்பாரு, அதை அவர் சொல்லுவாரு. ஓகேவா? ஆனா எல்லாரும் ராமன் அந்த நூடுல்ஸ் பண்ணணும், அதை எப்படி கத்துக்கணும், ஏன்னா இவர் செம்மையா பண்ணுவார் அந்த நூடுல்ஸ். அந்த மாதிரி வந்து டோக்கியோலயே வேற யாருமே பண்ணது கிடையாது. இவர் வந்து மிஷலின் 5 ஸ்டார் செஃப். அவர் ஆக்சுவலா வருண் அங்கே போய் சாப்பிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ராமன் மேபி ஜப்பான் போகும்போது வருண் வந்து கொடுத்து வச்சவர். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆளு கையில சாப்பிட்றதுக்கு வந்து எக்கச்சக்க பேர் வருவாங்க. அதனால ரொம்ப கூட்டமா இருக்கும். ஆமா, இவர் அப்படிதான் சொன்னாரு, ரொம்ப கூட்டமா இருக்கும். 11 மணி அப்பாயின்மெண்ட். அதான் சொன்னாரு வருண், அதான் சொன்னார். நைட்டு 11 மணி அப்பாயின்மெண்ட் ஷட்டர் பார்ஷியலி க்ளோஸ் பண்ணிட்டு தான் சாப்பாடே போட்டாங்க. இதுதான். ஸோ அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்றதும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ அதை ஃபஸ்ட் லெவல்லேருந்து ஸ்லோவாக படிப்படியாக வந்து ஏறி வருவாங்களாம். என்ன அதில் வேரியஸ் லெவல்ஸில் வந்து ஒரு மேபி 5-6 பேர் தான் இருப்பாங்க அந்த டீமில், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் எண்டு என்ன தெரியுமா, அது வெளியே போயே ஆகணும். ஒருத்தன் எவன் வந்து ராமன் செய்ய கற்றுக்கிட்டானோ அவன் இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது. கடைசி ஸ்டெப்பில் அவன் ராமன் பண்ண கற்றுப்பானா? ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவுறானா? லாஸ்ட் ஸ்டெப் வந்து ராமன் சூஷி, இது ரெண்டும் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை கிடையாது அங்க. அவன் அங்கேருந்து வெளியே போய் தனியாக ஒரு ராமன் சூஷி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். அவன் இப்போ ஆளுங்கள்லாம் ஹையர் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூ பண்றதுக்கு பேர் தான் ட்ரெடிஷன். ஆமாங்க, உண்மைதான். இதுதான் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான், இதுதான் பேலன்ஸ், வேற எதுவுமே பேலன்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தான் சோனி ஒரு ட்ரெடிஷன். பாத்தீங்களா, கூகுள்ல ட்ரெடிஷன் இல்ல. அவன் வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு கழுவி விட்டுறான் எல்லாத்தையும். இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறான். இல்ல, அவன் எப்பயுமே தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் தான் பண்ணியிருக்கான். ஆண்ட்ராய்டை நாசம் பண்ணதான் அவன் தான். இதுக்கு தான் சொன்னேங்க, பிக்சல் 3 லான்ச் ஈவெண்ட்ல எவ்வளவு ஜாலியா இருந்தது. அதே சமயத்துல சோனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனா போயிட்டு இருக்கு, ஷார்ப் ட்ரெடிஷனா போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஜெர்மனில இதான் நம்பர் 1 சக்சஸ். ஜெர்மனியில இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் நம்பர் 1 இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. யாருக்கு வேணா போய் நீங்க அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணலாம். இந்த கான்செப்ட் பாருங்க, யாருக்கு வேணா போய் நீங்க அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணலாம், நிறைய கத்துக்கலாம். ஆமா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ஏன் வந்து எல்லாருக்கும் இல்லை இங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அவங்க எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லா இன்ஜினியர்ஸ். இப்போ ராயல் என்ஃபீல்டு ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்றாருப்பா, எனக்கு ராயல் என்ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, எனக்கு நேராக அவரோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும். அந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கு எம்ப்ளாயியா இல்லை, அந்த ஆளுக்கு ஒரு அசிஸ்டண்டா நான் ஜாயின் பண்ணணும். இதுதான் இன்டர்ன்ஷிப் அங்கே ஜெர்மனியில். இந்த பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் ஏன் இல்லை? ஏன் ஜெர்மனி நம்பர் 1 இன்ஜினியரிங்
கண்ட்ரியா இருக்குது இந்த ரீசன்னால தான். ஜப்பானியே நம்பர் 1 இருக்கு கல்ச்சர்ல இந்த ரீசன்னால தான். ஏன் அனிமே இவ்வளோ பாப்புலரா இருக்கு இந்த ரீசன்னால தான். ஸோ அப்போ இதுதான் பேலன்ஸ்னு தெரியுது. அடுத்த 25 வருஷத்துல நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு புரியுது. ஹலோ கூகுள், Connect to your Wi-Fi network. Open the Google Home app to reconnect to Wi-Fi. கூகுள்னு கூப்பிட்டதுக்கு இப்படியா? ஐ எம் வெரி சாரிங்க. ஊர் ஃபுல்லா கத்துதுங்க. டேய் நான் வந்து என்ன அது ஸ்டீரியோ எஃபெக்ட் மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு இல்லை, அது மேஜிக் வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. அதான் பாத்தீங்களா, இதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பேசணும். நான் என்ன சொன்னேன், சரி நம்ம பேலன்ஸ்டா இல்ல, இவன் ரெண்டு பக்கமும் பாருங்க மாத்தி மாத்தி முடியற நேரத்துல வந்ததுக்கு நாரதர் கலங்க ஒன்று பண்ணலாம்ல. ஓகே கூகுள், சரிங்க. I can't connect to your Wi-Fi network. Open the Google Home app to reconnect to Wi-Fi. இப்போ எல்லாரும் ஃபோன்லயும் வரண்டா, அவங்க ஃபோன்ல எல்லாரும் I can't help with that. You can use devices from Google Home app or device provider specific app. இப்போ Thank you very much. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் டிவியில் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சில ஃபோன்ஸ் எல்லாம் வேக் ஆகும். வேக் ஆகி என்னங்க சொல்ல வரீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படி. ஸோ நடக்கும், நடந்திருக்கு. வில்லங்கத்தோட இந்த எபிசோட நாங்க முடிக்கிறோம். திரும்ப நாங்கள் வந்து இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது இருக்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ். குட் பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.